ராமுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை அப்படின்னா எதை சொல்லலாம்? நான் முத்துக்குமார் சார். நான் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் எம்ஏ படிச்சிட்ருக்கேன். சினிமா மேலே ஒரு சின்ன ஆர்வம், போகலாமா போக வேண்டாமா, இல்லை படிச்சுட்டே அப்படியே பிஹெச்டி போயிடுமான்னு இருக்கக்கூடிய நம்ம ஒன்றும் பெரிய அப்படியே சினிமாவுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்க வெள்ளிக்கிழமை வனம்னு ஒன்று நடக்கும். எங்கள் கல்லூரி மாணவர்களும் மற்ற கல்லூரி மாணவர்களும் வந்து கலந்து அந்த வனத்தில் அவங்க கவிதை படிப்பாங்க. ஸோ பிரசிடென்சியில் முத்து தமிழ் படிச்சுட்ருக்கேன். அப்படி நான் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜில் நான் தமிழ் படிச்சுட்ருக்கேன். அங்கே தாமஸ் ஹால் நான். ஸோ வெள்ளிக்கிழமை வந்த முதல் நாள் முத்து எப்படின்னா நொடிகள் நண்பர் ஆயிடுவார். அதாவது நீங்கள் பார்த்து அடுத்த நொடி முத்து வந்து உங்களுடைய எப்படி ஆயிடுவார், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவார். சும்மா ஃப்ரெண்டுலாம் இல்லை, உண்மை. அது முத்து அது பேச்சா உடல் மொழியா என்னன்னு தெரியாது. அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது நடந்துச்சு. நான் சும்மா வந்து அந்த முதல் வெள்ளிக்கிழமை வனம் முடிஞ்சோன்னே இங்கே தான் எங்கள் ஹால் வாங்க கொண்டாந்து பேசிட்டு போகணும்னு கூப்பிட்டு போய் அங்கே சாப்பிட்டு பேச ஆரம்பிச்சா அந்த அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. சனிக்கிழமை வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு பேர்த்தோட ஒரு இந்த நட்பில் ஒரு கம்பேனியன்ஷிப் பிடிக்கும்ல, அந்த பேசுவதற்கு படித்ததை ஷேர் பண்ணுறதுக்கு. நான் சொன்னேன் திங்கக்கிழமை தானே காலேஜ், இப்பவுமே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு அதுலேருந்து தொடங்கி கிட்டத்தட்ட நான் கல்லூரியில் இருந்த எல்லா வெள்ளி சனி ஞாயிறும் முத்து அங்கே வந்துடுவேன். அப்படி வந்து இப்போ திங்கக்கிழமை காலையில் என்னென்னா கோடம்பாக்கத்துக்கு கிளம்புவேன். அப்படி நானும் ட்ரெயினில் வந்து கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே நின்று கொண்டாந்து பேசிட்டு திரும்ப சாயங்காலம் திரும்பி போயிடுவோம். பல தடவை திரும்ப எம்சிசிக்கு வந்துடுவேன். அப்படி இப்படி முத்துக்கும் எனக்குமான அந்த பேச்சுங்கிறது வந்து லைக் ஒரு இது. முத்து தான் என்னை அறிவுமதி என்ன ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாரு. அப்படிதான் எனக்கு இந்த சினிமா உலகத்துக்குள்ளே நுழையிறதுக்கான தெரிஞ்ச ஏதோ ஒரு நம்மளுக்கு கோடம்பாக்கில் வந்தோன்னே ஒரு ஹாய் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுன்னா நம்ம இதான் இப்படி தான் நம்மளுடைய இதை முத்து சந்திப்பது என்பது முத்து தான் என்னை பாலுமேந்திரா சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ முத்து இல்லைனாலும் அந்த கதவு திறந்துருக்கு. அதாவது நம்ம போய் ஒரு பாலுமேந்திரா அசிஸ்டண்டாக இல்லாமல் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு முத்துட்டு வந்து நான் வந்து எனக்கு பாலுமேந்திரா சார் வந்து இது கேமரா பண்ணோம், இது ரொம்ப பேராசையாக இருக்குண்ணா. நான் சொன்னேன் சும்மா கேட்டுப்பாரு அப்படிங்க. போயிட்டு அவன் கேட்டான். அவர் வந்து என்னன்னு தெரில, அதான் முத்துவனுடைய மேஜிக்னு நினைக்கிறேன். முத்து கேட்டால் யாராலையும் ஈஸியாக நோ சொல்லிடவே முடியாது. முத்துக்கிட்ட அப்படி ஒரு தன்மை இருக்குது சார். முத்து வந்து உங்கள்கிட்ட இதுக்காக பெரிய வார்த்தைகள்லாம் போட மாட்டேன். முத்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஒன்று சொன்னால் நீங்கள் அதுக்கு நோ சொல்லவே முடியாது. அதான் முத்துவனுடைய ஒரு பலம்னு சொல்லலாம், அவங்களுடைய அன்பு, ஆளுமை. அப்புறம் எல்லாத்தையுமே எளிமையாக சொல்லுவான். ஒரு பெரிய அந்த பில்டப்பே இருக்காது. அப்புறம் அவனோட நட்பில் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் வந்து உங்கள் மேலே அக்கறையாக இருக்கான்னு. இப்போ நம்ம தேவையில்லாமல் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா உனக்கு தேவையில்லாதான் இதுக்கு நீ பேசுகிற, உனக்கு இன்றைக்கி எல்லாரும் இது பண்ணுவான், ஆனால் உனக்கு தெரியாது நாளைக்கு இது உன்னை நோக்கி இது வரலாம் சொல்லுவான். நீ தூங்குறப்ப கூட விரல ஆட்டிகிட்டே தூங்கு சுபு இது அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ்லாம் கொடுத்துட்ருப்பான், இல்லைன்னா அவனை இது பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ முத்துக்குமார் தான் என் வாழ்க்கையினுடைய சில முக்கியமான தருணங்கள். இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளே முதல் ரயில் ஏறி கோடம்பாக்கத்தில் இறங்கி அறிவுமதி ஆஃபீஸ் கூப்பிட்டு போனது, சாலிகிராம் பஸ் ஸ்டாண்ட் மாடியில் இருக்கக்கூடிய எங்கள் சாருடைய ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு போனது. அப்புறம் முத்துவோடைய அதுக்கப்புறம் முத்து கூட சேர்ந்து நம்மளுக்கும் சினிமா முத்து பாடலைன்னா நம்ம இப்படி தான் அந்த ஆசை வருது. மற்றபடி எனக்கு வந்து ஒரு பெரிய எம்ஏ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஜாப் வர்ற வரைக்கும் கூட எனக்கு பெருசாக சினிமாவுக்கு ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு, ட்ரை பண்ணலாமான்னு. ஆனால் அது எப்படி போகணும் எங்கே போகணும்னு தெரியாதப்ப ஐ கேன் சே முத்து. உங்களுடைய திரை வாழ்வில் மிக முக்கியமான மனிதரான முத்துக்குமாருடைய இழப்பை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? அது திரை வாழ்வு மட்டும் இல்லை, சில பேர் வாழ்க்கையிலே ஆனால் என்ன பண்ண முடியும், இயற்கையினுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டதான வாழ்க்கை அப்படிங்கிறது தான். ஸோ ஜூலை 19 முத்துக்குமாருக்கான ஒரு விழாவை இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் எடுக்கிறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட நிறைய இசையமைப்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. என்றும் மங்காத முத்துக்குமாரின் புகழ் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமாக தமிழகம் முழுக்க ஒலிக்க தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமார் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்து உறுப்பினர் மாதிரி என் வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட வீட்டில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ முத்து ஸ்டில் லிவ்ஸ். அவன் இல்லையே தவிர அவன் இருக்கான். அவனுடைய பாடல்கள் நிறைந்திருக்கு தமிழகம். முத்துக்குமார் அவருடைய வரிகள் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எளிமையாக இருக்கும். சொல்லப்போனால் அவன் பார்வதி கண்ணதாசன் ஐயாவுடைய அந்த ஃபார்மேட்டை வந்து பார்க்க முடியும். எளிமையாகவும் சொல்லணும், நறுக்கு தடித்த மாதிரி ரொம்ப நெத்தியில் அடித்த மாதிரி ரொம்ப கரெக்டாகவும் சொல்லணும் அப்படின்றது அந்த ஈக்குவேஷன் வந்து முத்துக்குமார் அவருடைய வரிகளில் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமான பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் இல்லை? கண்டிப்பாக. அவர் என்ன சொல்கிறது, பாடலாசிரியரை தாண்டி ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என் ஃபேமிலிக்கே ரொம்ப நெருக்கமானவர் அப்படி தான் சொல்லணும். அவரை எனக்கு எல்லா பாட்டும் அவர் தான் எழுதியிருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு அவர் இருக்கிற வரைக்கும் என்னோட எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஏஎல் விஜய்க்கு எழுதியிருக்காரு, எனக்கு எழுதியிருக்காரு, ரொம்ப அது மாதிரி இவருக்கு ராமுக்கு எழுதியிருக்காரு. ஸோ நாங்கள் எல்லாருமே அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. அவர்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்ச கண்ணதாசன், அப்புறம் வைரமுத்து சார், வாலி, அந்த லெவலில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆள் தான் சொல்லணும். ஏன்னா
கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எந்த பாட்டுக்குமே ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே எடுத்து நான் பார்த்ததே இல்லை. என் கண்ணு முன்னாடி தான் நடக்கும் அந்த மேஜிக்கெல்லாம். ஒரு கல் ஒரு கண்ணாடி சாங் ஆகட்டும், பாஸ் ஆகட்டும், ஓகே ஓகே ஆகட்டும், எல்லா சாங்குமே வந்து அந்த மேஜிக் எல்லாமே நான் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கேன். நான் வந்து இங்கேருந்து 2 பேரும் இங்கேருந்து காரில் கிளம்புவோம், அப்படியே மகாபலிபுரம் போவோம், அங்கே போய் சாப்பிடுவோம், திருப்பி அங்கேருந்து வருவோம். இங்கேருந்து போகும்போது பல்லவி ஒரு சரணம், அங்கே போய் சாப்பிடுவார், வரும்போது ஒரு சரணம், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பார் காரில், திருப்பி வரும்போது ஒரு சரணம், வரும்போது பாட்டோடு தான் வருவேன். நேராக மியூசிக் டைரக்டர் ஸ்டுடியோ போவேன், போய் லிரிக்ஸ் கொடுப்பேன், அடுத்த நாள் ரெக்கார்டிங் நடக்கும். இப்படி தான் எல்லா சாங்குமே பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் நான் அவ்வளோ என்ன சொல்கிறதுனா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ குவாலிட்டியாக வந்து லிரிக்ஸ் எழுதுறது நான் அவர்கிட்ட தான் நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா அவரோட லைஃப் அவர் வாழ்ந்துட்டு வந்த லைஃப் இருக்குல்ல, அதுதான் வந்து அந்த வார்த்தைகள் மெச்சூரிட்டி அவருக்கு. நம்ம அதை யோசிச்சு பார்த்தா அவ்வளோ டெப்த் இருக்கும், ஒவ்வொரு லைனுக்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் நான் பார்த்து. ஏன்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நான் இது மாதிரி நம்ம கண்ணதாசன் சார் வந்து எப்படி லிரிக்ஸ் எழுதுவார், வைரமுத்து சார் எப்படி எழுதுவார், வாலி சார் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், நான் ஒர்க் பண்ணதில்லை அந்த டைமில். ஸோ இவருக்கிட்ட நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவங்க அந்த கேள்விப்பட்ட விஷயம்லாம் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த லெவலில் இருக்கிற ஒரு ஜீனியஸ் கிட்ட தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது அவர் தவறுனதுக்கப்புறம் தான் எனக்கு ரிலேட் ஆகும். அது வரைக்கும் நான் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன் அவர்கிட்ட. நானே ஃபோன் பண்ணி கரெக்ஷன்லாம் கேட்பேன், ஃபோன்லேயே கரெக்ஷன் சொல்லுவார். அந்த டியூனை ஒரு வாட்டி ப்ளே பண்ண சொல்லுங்கள், ஃபோனை வைங்க மாதிரி அப்படியே ஒரு 4-5 ஆப்ஷன் சொல்லுவார், அப்படியே எழுதுவோம். இப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எனக்கு மட்டும் இல்லை, செல்வராமன் சாருக்கும் வந்து அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அது காதல் கொண்டேன் ஆகட்டும், 7G ரெயின்போ காலனி, புதுப்பேட்டை எல்லாம் அவ்வளோ சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் எடுத்துக்கோ அந்த ரேஞ்சு தான் வந்து. இன்னொன்று மிகப்பெரிய படிப்பாளி, அது நான் பார்த்த வரைக்கும் காலையில் 3 மணி வரைக்கும் அவர் படிச்சுட்டு தான் இருப்பார். நான் பார்த்துருக்கேன். நான் நைட்டெல்லாம் சில நேரம் சாங்கு ஹாரி சார் நைட்லாம் ஃபோன் அடித்து சாங் கேட்பேன். 12-1 மணிக்கெல்லாம் உட்காந்து கரெக்ஷன் சொல்லுவார், விடிய உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவரோட பழகிய தருணங்களில் உங்களால் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத தருணம்னு எதை சொல்கிறீங்க? நிறைய இருக்குது, நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. ரொம்ப ரீசெண்டாக நான் ரிலேட் பண்ண ஒரு விஷயம், ஆக்சுவலாக நேற்று கூட பேசிகிட்டு இருந்தேன் என் டீமோட. நான் வந்து இந்த நம்ம மொபைலோட ஹெட்ஃபோன் இருக்குல்ல, அது ஃபுல்லாக சுருட்டிக்கிட்டு இதாகிடும், ஃபுல்லாக சிக்கலாகி தான் இருக்கும் அது எப்பயுமே. நான் அவரோட ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து லிரிக்ஸ் எழுதலாம்னு சொல்லி ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த சாங் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, நான் ஹெட்ஃபோனில் கேட்டு நான் சொல்கிறேன் எழுதிக்கிங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு ஒரு சாங் வாட்ஸ்அப் பண்ணுவேன். அப்போ அவரோட ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு அது ஃபுல் சிக்கலாக இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஹெட்ஃபோனை நான் தான் வந்து நேற்று நைட்டு வந்து ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு நான் தான் உள்ளே வச்சேன், நான் தான் இதை சிக்கலாகி உள்ளே வச்சுருக்கேன், இப்போ நான் தான் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன், இது பண்ணதும் நான் தான், இப்போ எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதும் நான் தான், லைஃப்பும் அதே மாதிரி தான்ல அப்படின்னாரு. நீங்கள் ஒன்றும் புரியல சார் சொல்கிறீங்கன்னா, அவன் யோசிச்சு பாருங்க, நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லா பிரச்சனையும் நம்ம தான் உருவாக்குறோம், கடைசி அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தான் கஷ்டப்படுறோம், நமக்கே தெரியுது, தெரிஞ்சாலும் நம்ம தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹெட்ஃபோன் எடுக்கும்போது நான் ரிலேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லைஃப்பில் யோசிச்சு பார்த்தா நம்ம இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் சஃபர் ஆகிறோம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா அது நம்ம தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஹெட்ஃபோன் விஷயத்தில் எனக்கு ரிலேட் ஆச்சு. இது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார் இந்த விஷயத்த. இன்னொன்று அவர்கிட்ட மறக்க முடியாத விஷயம், அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். கண்ணதாசன் கம்போசிங் டைமில் நடந்த விஷயங்கள், எம்எஸ் விஸ்வநாதன் கம்போசிங் டைமில் விஷயங்கள், அவர் கேள்விப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இவர் ராஜா சாரோட அவர் ஒர்க் பண்ண அனுபவங்கள், ரஹ்மான் சார் ஒர்க் பண்ண அனுபவம், இந்த விஷயங்கள்லாம் நிறைய அவர்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவருக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேருந்து பெங்களூர் பார்டர் தாண்டி அந்த கர்நாடகா பார்டரில் ஒரு மீன் குழம்பு ஒரு கடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போய் நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். அங்கே போய் வண்டியை நிப்பாட்டி அந்த கடை அன்றைக்கி க்ளோஸு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த கடை க்ளோஸ் பண்ணோன்னா இவர் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார், கத்திக்கிட்டு டென்ஷன் ஆகி வேறு ஏதாவது கடையில் சாப்பிட்டு தான் வரப்போனோம். சரி விடுங்க சார் வேறு கடை இல்லை அவர் நம்பர் இருக்கு என்கிட்ட, அவர் நம்பர் வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கடை வாசலில் வெயிட் பண்ணுறோம் வாங்கன்னு சொல்லி அந்த சரணத்தை இங்கேயே முடிப்போம் அப்படின்னு சொல்லி காரில் உட்காந்து சரணத்தை முடிக்கிறோம். அவங்க மீன் குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. ரெகுலர் கஸ்டமர் அவர் அந்த கடைக்கு, அவங்க எடுத்துகிட்டு வராங்க. சாரி இன்னைக்குன்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்தது. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அங்கே உட்காந்து எழுதுனது சரணம், ஓகேல ஒரு சாங் எழுதணும். ஸோ
இது மாதிரி நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குது அவரோட. எனக்கு பெரும்பாலும் எல்லா பாடலாசிரியர்களோடையும் நட்பு கொண்ட ஒரு பாடலாசிரியர் தான். எனக்கு வந்து முத்துக்குமார் ரொம்ப நெருக்கமான நண்பராக இருந்தார். ஏன்னா ஆரம்ப பாட்டு இந்த பாட்டு பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடலுக்கு பிறகு நாங்கள் விகடன் ஏற்பாடு செய்த ஒரு நேர்காணலில் இருக்கிறப்போ அவருடைய முதல் பாட்டும் பிடிச்சிருக்குன்னு வரும். முத்து முத்தா பூத்து இருக்கும் முல்லைப்பூ பிடிச்சிருக்கு தன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்து 2 பேருமே இப்படி பிடிச்சிருக்கா பாட்டு பிடிச்சிருக்கான்னு ஒரு பாட்டு எழுதி நாங்கள் வந்து அப்போ ரொம்ப அந்த நேர்காணல் விகடன் நேர்காணல் முடிஞ்ச உடனே 7-10 கவிஞர்கள் சந்திச்சுட்டு முடிஞ்ச உடனே முத்துக்குமார் என் கூட என் அறைக்கு வந்துட்டான். ரொம்ப என்னுடைய அறைக்கு வந்து அதுக்கு பிறகு பேச ஆரம்பிப்போம். திடீர்னு வருவான், வந்து என்னுடைய ஷேவிங் கிண்ணத்தை எடுத்து ஆஸ்ட்ரே மாதிரி வச்சுட்டு புகைக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் இந்த பாட்டு என்ன போயிட்டு இருக்குது, அந்த பாட்டு என்ன பாட்டு இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிப்போம். வெளியூர்களுக்கு சிங்கப்பூர் அது மாதிரியான வெளிநாடுகளுக்கும் கூட நாங்கள் ஒன்றா பயணித்து இருந்திருக்கோம். ரொம்ப நெருக்கமான நண்பன். முத்துக்குமார் தான் வாலி சார்ட்ட ரொம்ப என்னை வந்து நெருக்கமாக்கி விட்ட ஒரு நண்பன். அதே போல் முத்துக்குமாரோட எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதை வந்து பதிவு பண்ணியிருக்கேன், கட்டுரையாகவே பதிவு பண்ணியிருக்கேன். நான் முத்துக்குமாரோட பணியாற்றியது எப்படி இருந்தது? ஆனால் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்பார்க். அவர் எப்பவுமே அவர் கண்ணே வந்து பயங்கர அந்த நான் எப்பவுமே நோட் பண்ணுவேன். அவர் லிரிக் சொல்லும்போது ஐபால்ஸ் அவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவார், இதுதான் சுச்சுவேஷன் சொன்னோடனே கொஞ்சம் யோசிப்பார். யோசிச்சுட்டு அதில் இருக்கிற ஒரு ஐடியாஸை நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். டைரக்டரில் சரி இப்படி வேணாம் அப்படின்னோடனே அப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு தம் எடுத்து அடிப்பார். அப்படியே யோசிப்பார். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான், ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லைன்னா 40 செகண்ட்ஸ் டக்குன்னு வேறு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவார். சொன்னோன்னே அவரில் இல்லை இப்படி கூட வேணானோன்னு அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிப்பார். அப்படியே சைலண்ட் ஆகிட்டு திருப்பியும் இன்னொரு ஐடியா கூட எல்லாமே இந்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே டோட்டலாக ஒரு கான்செப்டே வேறு ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்கும். எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். டைரக்டர் ஏதோ ஒன்று நினச்சிருக்காரு, அதை வாங்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணது தான் இந்த உன் பேரே தெரியாத சாங் வந்து என்ன ட்ராவல் பண்ணலான்ட்டு புரியாமல் ஒன்று இருந்துச்சு. நான் டியூன்லாம் கொடுத்துட்டேன். அவர் ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் ஃபுல்லாக கொடுத்தாரு, சூப்பராக இருந்தது. டைரக்டரில் சரி இந்த மாதிரி வேணாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்றார். அப்புறம் செகண்ட் ஒரு டிராஃப்ட் கொடுத்தாரு, அதையும் வேணான்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் அவர் எப்போவுமே கூட உட்கார வச்சு எழுதுனா அவருக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். 2 ஹவர்ஸில் முடிச்சிருவார். எங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு கிளம்பி வாங்க அப்படின்னாரு. நாங்கள் 2 பேரும் போனோம். அந்த சாலிகிராமில் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே போன உடனே டியூனை போடு சத்யா, நீ டியூனை போடு அப்படின்னாரு. நான் அப்போ அந்த ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணுவேன். பண்ணிவிட்டு பேப்பரும் பேனா என்கிட்ட கொடுத்துருவாரு, நீ தான் எழுதுறேன். ஓகே அப்படின்ட்டு அப்புறம் சொல்கிறாரு கான்செப்டாக பேரை வச்சு போகலாமா அப்படின்னோடனே அவர் டக்குன்னு டைரக்டர் சூப்பராக இருக்குது, இந்த ஐடியா நல்லா இருக்குது. அப்புறம் தான் சொல்கிறார், உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைப்பேன். கடைசி வரைக்கும் பேரே சொல்லாமல் முடிச்சிடலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு டைரக்டர் செம்ம ஹாப்பி. அப்படி தான் அந்த பாட்டு முடிச்சது. ஒவ்வொரு சாங்கும் அப்படி தான். மற்ற சாங்லாம் ஒரே இதுலேயே பண்ணிட்டார். இந்த ஒரு சாங் மட்டும் ஒரு 2-3 வெர்ஷன் வந்துச்சு ஆக்சுவலாக. நான் முத்துக்குமார் ஈசன் படத்தில் ஒரு தம்பி வந்து அக்காவை பற்றி இப்போ பெருமையாக மகிழ்ந்து பாடுற ஒரு பாட்டு இருக்குது, கண்ணில் அன்பை சொல்வாளே யாரும் இல்லை இவள் போலே. அப்போ நான் முத்துக்குமார் உட்காந்து எங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இந்த பாடல் எழுதிட்டு அப்படி நான் அந்த ட்ராக்கோட அதை பாடி காமிச்சிட்ருக்கிறேன். ட்ராக்கை இசை ஏற்கனவே பண்ணிட்டேன், அதை போட்டு நான் பாடி காமிச்சிட்ருக்கேன். ஒரு வரிகளை நாங்கள் சரி பார்க்குறோம், சரியாக இருக்கா சந்தங்களில். அவர் கேட்டுட்டு சொன்னார், அப்போ சசி வெளியில் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்காரு, சார் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க, கண்கள் 2 நல்ல பாட்டு தான், பெரிய ஹிட்டு தான், இது அதை விட பெரிய ஹிட்டாக வரும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அவரும் நானும் தான் சொன்னேன், ரொம்ப அந்த படம் பெருசாக ஹிட் ஆகுன்னு எதிர்பார்க்கணும். அதனால இந்த பாடல் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. சிலருக்கு கேட்டவர்களுக்கு அது ரொம்ப பிடித்த பாடல்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முத்துக்குமார் அதை ரொம்ப நம்பினார் தனிப்பட்ட விதத்தில். அந்த படத்துலேயே அவர் எழுதின மெய்யான இன்பம் இந்த போதை ஆலைன்னு ஒரு பாட்டு இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இந்தியாவை தாண்டி உலகத்தில் எந்த பகுதி தமிழர்கள் வாசிக்கிற பகுதிக்கு போனீங்கனாலும், இரவு கிளப்பு போகிற நீங்கள் போனீங்கன்னா இந்த பாடல் போடாமல் அவங்களுக்கு கிளப்பே கிடையாது. இந்த இரவு தான் போகுதேன்னு அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. வெளியே போனால் இந்த பாட்டை இன்னும் நினைவு வச்சு இப்படி கொண்டாடுறாங்களான்னு. இந்த இரவு தான் போகுதே எடுத்துக்கட்ட கயிறு கொண்டு வா நண்பனே. முத்துக்குமார் என்ன சொன்னார் உங்களுடைய இசையை கேட்டு? நல்லா பண்ணுறீங்கன்னாரு அவர். நல்லா பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் தான் பெரிய ஆளாக வருவீங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப என்கரேஜிங்காக பேசுவார். வேலையில் அவ்வளோ வேகம்
அது சொல்லுவாங்க, கண்ணதாசன் சார், வாலி சார்லாம் அப்படி தான் எழுதுவாங்க. நம்ம அவங்ககிட்ட நம்ம ஒர்க் பண்ணதில்ல, தெரியாது. ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வரிசையில் இவரும் அந்த மாதிரி நல்ல வேகமாக ஸ்பீடு. நல்ல ஸ்பீடு டக்கு டக்குன்னு பண்ணுவார் சார். நான் பல பாட்டுக்கு இந்த டியூன் முத்துக்குமார் நாளைக்கு ரெக்கார்டிங் டக்குன்னு வேணும் எனக்கு டியூன், எனக்கு ரொம்ப டைம் இல்லை, எனக்கு கொடுங்கன்னா அந்த பாடி சரி பாடுங்கன்றாரு. டியூனை பாட பாட அவர் வரி சொல்ல சொல்ல நான் எழுதிட்டு வருவேன். ஏதாவது கொஞ்சம் அந்த இடிச்சது வார்த்தை உட்காரலன்னா திருப்பி ஏதாவது ஒன்று கேட்பேன். அதுக்கு டக்குன்னு கரெக்ஷன் சொல்லிவிடுவார். டக்குன்னு ரொம்ப அருமை அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது. அவ்வளோ எனக்கு அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஸ்லோவாக பண்ணுறது எனக்கு விருப்பமே கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பாடலாசிரியர் முத்துக்குமாரோட உங்களுக்கு நல்ல நட்பு இருந்ததுல்ல? அவர் மட்டும்தான் அதிக நட்பு. கல்லூரி அவர் பச்சையப்பாஸ் 2 பேரும், அவர் கொஞ்சம் ஜூனியர் எனக்கு. 2 பேரும் கவிதை போய் கவியரங்கர் நிகழ்ச்சிலாம் போவோம். அது போட்டு அப்போல்லாம் 2000களில் 2005 வரைக்கும் யாருக்கிட்டையும் காரு கிடையாது. ஏதோ ஒரு காரு புக் பண்ணிவிட்டு இப்படி போயிட்டு பாண்டிச்சேரி போய்டும், எங்கள் ஊருக்கு போய்டும், கூப்பிட்டு போய்டும். அங்கே போயிட்டு ஒரு ரூம்பு போட்டு தங்கிட்டு பேசிட்டு யாரோ நண்பர்களை கூட்டிகிட்டு போய்டும். அப்படி இருந்து மறுநாள் காலையில் அப்படியே வருவோம். இந்த பக்கம் ஒரு நாள் ஊட்டிக்கெலாம் போனோம். நான் ஒரு டியூன், அவர் ஒரு டியூன் எடுத்துகிட்டு போயிட்டோம். சுல்லான்னு ஒரு படம் வந்துச்சு. அவர் ஒரு பாட்டு ஒன்று, நான் ஒரு மெலோடி, யாரோ நீன்னு ஒரு பாட்டு வரும். அவர் வந்து சொல்லலாம் வா சொல்லான்னு ஒரு பாட்டு. அது 2 டியூன் எடுத்துகிட்டு போயிட்டு அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோவப்படுவார். ஆனால் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு. காலையில் எழுப்பாத கபிலன்ட்டு படுத்துட்டேன். நான் மறந்துட்டேன் எல்லாம். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி பாட்டு எழுதலாம், 5 மணிக்குன்னு சொல்லிட்டு முதுமார் எழுந்துச்சி பாட்டு எழுதலான்ட்டு கபிலன் அப்படின்னா. அப்புறம் பார்த்து விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ நான் எழுதிட்டு இருந்தேன், அப்புறம் அவனை வந்து எழுதிட்டு இருந்தான். 2 பேரும் அந்த பாட்டு எழுதினாங்க. மலை மேலே எழுதிட்டு அப்படியே வந்து வந்தோம். அப்புறம் நிகழ்ச்சி நிறைய போயிருக்கோம். இப்போ ரயில் பயணம், பேருந்து பயணம்லாம் நிறைய போயிருக்கும். அவர் நம்ம பாஸ்போர்ட்டு அதுக்கு இதுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக எழுதணும். அங்கே இருந்துட்டு இங்கே இருந்துட்டு அப்படி அப்படின்ட்டு அவர் எல்லா படம் எழுதிட்டே வந்தார். அது கொஞ்சம் பரபரப்பாக இருந்தார். நிறைய பேர் நான் 100 படத்துக்கு ஒரு 500-600 பாட்டு பண்ணியிருப்பேன் எப்படியும் சினிமாவில். ஸோ இப்படி எல்லாரும் கூடயும் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட அந்த கவிஞருடைய அந்த போக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் ஐ லைக் திங்கிங் ப்ராசஸே வித்தியாசமாக இருந்துச்சு. நான் முத்துக்குமார் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வே ஆஃப் ரைட்டிங் சாங்ஸ். சார் சொல்லுவார், சார் வாங்க பீச்சுக்கு போயிடலாம், சார் மொட்டை மாடிக்கு போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஃபாரினுக்கு போகலாம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணுவாங்க. இவர் சொல்லுவார், சார் வாங்க சார் நம்ம கார் ஓட்டிக்கிட்டே போகலாம் சார், காரில் கேட்குறாங்க. ஆமாம், அவருக்கு பயணம் தான் ரொம்ப பிடிக்கும். சரி இப்படி அப்போ அந்த மாதிரிலாம் வந்து பட் ஆனால் வந்து ஆஸ் அ லீடர் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சார், நான் வந்து எல்லாருக்குமே வந்து முதல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எ மியூசிக் டைரக்டர் இஸ் டு கீப் எவ்ரிபடி ஹாப்பி. இப்போ நீங்கள் டைரக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். ஒரு ஸ்ட்ரிக்டாக மாஸ்டராகவோ இல்லைனா வந்து பயமுறுத்தலோ இல்லை ப்ரெஷரோ கொடுக்கக்கூடாது. ஸோ அது ஈஸி கோயிங் பண்ணும்போது நானுமே நல்ல ஃப்ரீயாக இருப்பேன் வாங்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் ரொம்ப நைஸ் மேன். நிறைய படம் அவரும் நிறைய பண்ணிருக்காரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.com.